டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆர்டிபிஎம்எஸ் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் எக்ஸசைஸ் நம்பர் 8 என்ன டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி டேபிள். அதாவது எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க டு கிரியேட் எ டேபிள் வித் ப்ராப்பர் ஃபீல்ட்ஸ். நம்மளே ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்மளே செலக்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த லைப்ரரின்னு க்ரியேட் பண்ணல. ஸோ சேம் அதே மாதிரி டேபிள் வந்து அனதர் நேம், அதாவது லைப்ரரி 1ல் க்ரியேட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைப்ரரி டேபிளை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள அனதர் டேபிள் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்க க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிள், அதாவது லைப்ரரி 1ல் வந்து லைப்ரரியில் இருக்கிற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது கம்ப்ளீட் ரோஸையும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா காப்பி டு லைப்ரரி 1. ஸோ இதுதான் வந்து எய்ம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க மெத்தட் என்ன மெத்தட்னா காப்பி டேபிள். அதாவது இங்கே இன்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரியே சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டேபிள் லைக் ஒரிஜினல் டேபிள். ஸோ இங்கே நியூ டேபிள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க லைப்ரரி 1, ஒரிஜினல் டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க லைப்ரரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும். ஸோ லைப்ரரி 1க்குள்ளே லைப்ரரியில் டேபிளில் இருக்கிற அனைத்து வேல்யூவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க லைப்ரரி 1க்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணணும்னா இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்சர்ட் இன்டூ நியூ டேபிள். நியூ டேபிள்ன்றது லைப்ரரி 1, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரிஜினல் டேபிள்ன்றது வந்து லைப்ரரி. ஸோ ரெண்டு சின்டெக்ஸ் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள் எக்ஸசைஸ். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு எய்ம் வந்து டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி டேபிள் வந்து லைப்ரரி 1ன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் திஸ் சின்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லைப்ரரியில் இருக்கிற எல்லா கம்ப்ளீட் டேட்டாவையும் லைப்ரரி 1க்கு காப்பி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரின்ற ஒரு டேபிள் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இத்தனை ஃபீல்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சம் வேல்யூஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணுறேன். புக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணுறேன். ஆஃப்டர் இன்சர்ட் நான் செலக்ட் பண்ணியும் பார்த்துட்றேன். ஸோ என்னென்ன டேட்டாஸ் நம்ம இன்சர்ட் பண்ணமோ அது கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க இங்கே செலக்ட் பண்ணி பார்த்துடுறோம். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் எய்ம், டு கிரியேட் ஏ அனதர் டேபிள் கால்டு லைப்ரரி 1. ஸோ லைப்ரரி 1ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். இது எதை மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்க இங்கே க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த டேபிள் மாதிரியே சேம் ஸ்ட்ரக்சர் உள்ள டேபிளை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணணும். சேம் ஸ்ட்ரக்சர் உள்ள டேபிளை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பாருங்கள், சேம் இந்த சின்டெக்ஸை ரன் பண்ணிங்க அப்படின்னா லைப்ரரி 1 ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா லைப்ரரி 1 லைப்ரரிக்கான சேம் ஸ்ட்ரக்சர் தான் அங்கேயும் காப்பியாக இருக்கும். சேம் ஸ்ட்ரக்சர், ரைட், இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க சேம் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு அனதர் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எதுலேருந்து காப்பி பண்ணணும் அப்படின்னாக்க லைப்ரரியிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைப்ரரி 1க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க காப்பி பண்ணணும். சரிங்களா? இன்சர்ட் இன்டூ லைப்ரரி 1, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லைப்ரரி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரியில் இருக்கிற கம்ப்ளீட் ரோஸையும் இன்சர்ட் இன்டூ லைப்ரரி 1. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டு லைப்ரரி 1. ஸோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் காப்பி ஆகிருக்கா அப்படின்ட்டு. இதுதான் எக்ஸசைஸ். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆர்டிபிஎம்எஸில் 8th எக்ஸசைஸ் காப்பி டேபிள். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க தியரி பார்ட் பார்த்துட்டீங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க MySQL சர்வரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓப்பன். ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க கொடுத்துக்கிறோம். உள்ளே போயிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எய்மே என்னென்னா ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். என்ன டேபிள்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க லைப்ரரின்ற ஒரு டேபிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணணும். ஸோ காப்பி த பேஸ்ட். ஸோ சிம்பிள் என்டர்.
ஸோ டேட்டாபேஸே இன்னும் செலக்ட் பண்ணணும்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாலின்ற டேட்டாபேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி கிரியேட்டட். ஸோ அதில் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ டேபிள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. லைப்ரரின்ற ஒரு பேரில் டேபிள் வந்து என்ன பண்ணிடுச்சுனாக்கா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ என்டர் செமிகோலன் கொடுத்துட்டு என்டர். சரிங்களா, ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது சேம் ஸ்ட்ரக்சர் உள்ள அனதர் டேபிள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் எய்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அனதர் டேபிள் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் வேணால் மறுபடியும் பேர் மாற்றிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், வேறு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்க கொடுத்துக்கிற எய்ம் படி பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டேபிளினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா காப்பி பண்ணணும். சரிங்களா, லைக்ன்ற ஆப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூ டேபிள்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி 1. நியூ டேபிள்ன்றது லைப்ரரி 1. ஸோ இந்த நியூ டேபிள்ன்ற இடத்துல வந்து லைப்ரரி 1. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டேபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி. ஸோ லைப்ரரியிலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்ட்ரக்சரை காப்பி பண்ண போகிறோம். LIBRARY அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க அனதர் டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு லைப்ரரி 1ன்ட்டு. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ட் போட்டு பார்த்துறோம். டிஸ்கிரிப்ட் போட்டு 1 போட்டு செமிகோலன் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னாக்க ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் உள்ள அனதர் டேபிள் என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா, அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சம் வேல்யூஸ், அதாவது லைப்ரரின்ற டேபிளில் சம் வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேல்யூவை லைப்ரரி 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரிங்களா, காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கொரிஸ், இன்சர்ட் பண்ணுறதுக்கான கொரிஸ் காப்பி. தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஒரு 10 வேல்யூஸ், அட்லீஸ்ட் 10 வேல்யூஸ் ஆச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே. செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ. ஸோ தேர்ட் ரோ வேல்யூன்றதை விட கரெக்டான இதுனாக்க கரெக்டான நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரோஸ்ன்னு தான் சொல்லணும். ரோ, தேர்ட் ரோ. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபோர்த் ரோ. சரிங்களா, டப்பிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரோக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க டப்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, பெஸ்ட். அனதர் டப்பிள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க இங்கே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க லைப்ரரியை செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் வந்து டேபிளுக்குள்ளே இன்சர்ட் ஆகிருக்கா, நம்ம கொடுத்த வேல்யூஸ் வந்து டேபிளுக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்க இங்கே உங்களுக்கு இருக்குது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டேபிளுக்குள்ளே இருக்கிற அனைத்து வேல்யூஸும் ரோஸையும் எடுத்து காட்டிடும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எய்ம் பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன, இப்போ எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைப்ரரியில் நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூஸை அப்படியே காப்பி டு லைப்ரரி 1க்கு காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் தான் இது. சரிங்களா, இந்த சின்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதை காப்பி பண்ணணும். ஸோ நியூ டேபிள்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்ரெடி சொன்ன LIBRARY 1. ஒரிஜினல் டேபிள்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க LIBRARY, தட்ஸ் ஆல். ஸோ ஒரிஜினல் டேபிள் இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 5 ரோஸ் எஃபெக்டட். நம்ம எத்தனை வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க 5 ரோஸ். ஸோ அந்த 5 ரோஸுமே என்னாச்சு அப்படின்னாக்க அனதர் டேபிளுக்கு காப்பி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க செலக்ட் கொரி எழுதி பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லைப்ரரி LIBRARY லைப்ரரி 1 செமிகோலன் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி 1ல் நம்ம லைப்ரரி
லைப்ரரியில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா லைப்ரரி ஒன்றில் காப்பி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எய்ம். நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது காப்பியிங் டேபிள் எக்ஸசைஸ் நம்பர் 8 RDBMS ப்ராக்டிக்கல். தேங்க்யூ.